என் தங்கப்பிள்ளையே, இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இவர் ஒருவர்தான் காரணம் என்று உன் அப்பன் உனக்கு இப்போது வந்திருக்கின்றேன். அது யார் என்பதையும் உன்னிடத்தில் காண்பித்து கொடுக்க, உனக்கு மன நிம்மதியை கொடுத்து உன்னுடைய அடுத்தடுத்த செயலில் நீ கவனமாக செயல்பட வேண்டும் என்று உன்னிடத்திலேயே எச்சரிக்கையும் விடுக்கவும் இப்போது வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன், துன்பங்களை அனுபவிக்கின்றேன். இவையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறேன் என்று என்னிடத்தில் நீ அழுது கூறினாய் அல்லவா? அதற்கு காரணம் என்ன, யார் என்று நீ கேட்டு அழுதாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, அதற்கெல்லாம் உனக்கு ஒரு பதிலை தான் உன் அப்பன் என்று நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உனக்கு ஒரு பிரச்சனை எப்படி வருகிறது என்று உனக்கு தெரியாமல் போனாலும் இந்த அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நான் உனக்கு அது யார் என்று அடையாளம் காண்பிக்கின்றேன். அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் ஒதுக்குவதற்கு முன்பாகவே நீயாகவே ஒதுக்கி வைத்துவிடு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் என்பதே இருக்காது. என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் சொன்னவுடன் இப்போது சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? யாராக இருக்கும்? யார் நமக்கு இத்தனை துரோகங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்? நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட இத்தனை கஷ்டங்களுக்கும் யார் காரணமாக இருக்கிறார் என்று என் குழந்தையின் மனதிற்குள் எப்போதுமே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா? என் செல்ல பிள்ளையே, யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ அவசரப்படாதே. உன் அப்பன் உனக்கு நிச்சயமாக அது யார் என்று அடையாளம் காட்டி விடுகின்றேன். அவர்கள் எங்கு இருக்கிறார் என்று உனக்கு நான் அடையாளம் காட்டுகின்றேன். என் குழந்தையே, உனக்கு அது யார் என்று நிச்சயமாக தெரிகின்ற வேளையில் நீ மிக பெரிய ஆச்சரியத்தை அடையப் போகின்றாய். அவர் எங்கிருக்கிறார் என்று இன்னும் மேலும் அதிகப்படியான ஆச்சரியங்களை நீ அடையத்தான் போகின்றாய். ஏனென்றால் என் குழந்தையே, அவர்கள் உனக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள், எப்போதும் உடன் இருந்து கொண்டிருப்பவர். அவர் இல்லாமல் நீ இல்லை என்கின்ற நிலையில்தான் இப்போது நீ இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் செல்ல பிள்ளை, நீ நிச்சயமாக அவர் யார் என்று தெரிந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் உன் அப்பன் என்னுடைய பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையில் இருந்து அவர்களை சர்வ நிச்சயமாக நீ விரட்டி விடுவாய் என்கின்ற நம்பிக்கை இந்த அப்பனுக்கு முழுமையாக இருக்கும். என் தங்க பிள்ளையே, அதனால் தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி எப்போதும் நம்பிக்கையோடு உன்னிடத்திலே பேசுவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் அல்லவா? என் குழந்தை, நீ நினைத்ததையெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டுமென்றால் நீ இதனை எதற்காக செய்தாக வேண்டும்? இந்த கருப்பன் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்படி பொறுப்பெடுத்துக் கொள்கின்றனோ அதே போலதான் ஒவ்வொரு மிகப்பெரிய உத்தரவாதத்தினையும் நீ என்னிடத்திலே தர வேண்டும். என் குழந்தை, நீ இதனை செய்து முடிப்பாய் என்ற நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கின்றதல்லவா? என் தங்கமே, நீ அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்கின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது. அவர் வேறு எங்கும் இல்லை, அவர்கள் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் அவர் உனக்குள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். எப்போதுமே உன்னுடைய வார்த்தைகளில் அதிகமாக தென்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர்கள் வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய முன்கோபம்தான் இத்தகைய பிரச்சனைக்கு உனக்கு மிக பெரிய காரணமாக மாறி இருப்பது. அதுதான் உன் அப்பன் உனக்கு வெளிப்படையாக உணர்த்துவதற்காகத்தான் இப்போது வந்திருக்கின்றேன். என் தங்கமே, முன் கோபத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகளினால் உன்னை காயப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தி உன் மீது தேவையில்லாத ஒரு பிரம்மத்தை உருவாக்குகின்றது. அந்த பிரம்மத்தை வைத்துக்கொண்டுதான் உனக்கு அதிகமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கின்றது.
என்பதை நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அதில் நீ கவனமாக இருக்கவும் வேண்டும். ஏதோ ஒரு அவசரத்தில் கவனக்குறைவினால் நீ ஒரு வார்த்தையை பேசிவிட்டாயானால் அந்த வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையே அழித்துவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அதே போல அவசரத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும்போது அது நிச்சயமாக உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவரிடத்திலே நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்று நிச்சயமாக உன்னிடத்தில் சொல்ல வேண்டுமே தவிர ஒருபோதும் நடந்த கற்பனை கதைகளை எல்லாம் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன். என் தங்கமே, இன்று சொல்கின்ற ஒவ்வொரு சத்திய வாக்கு உன்னுடைய உயிரான அந்த உறவின் மனதில் இருக்கின்ற உண்மைகள் உன்னிடத்திலே வெளிப்படுத்தப் போகின்றேன். என் குழந்தை, அவரின் மனதில் என்ன இருக்கின்றது என்று தெரியுமா? பிரச்சனைகள் அடிக்கடி வருகிறது. ஒரு முறை பிரச்சனைகள் முடியும் போது மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனைகள் மறுபுறை வேறு பிரச்சனையாக வந்து விடுகின்றது. அதுபோல மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீண்டும் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனையை கொண்டு வந்ததில் அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து எப்படியாவது சமாளப்படுத்தி வெளியில் வந்தால் அடுத்த பிரச்சனை வந்து விடுகின்றது. வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கவே மாட்டேன் என்கின்றது. வாழ்க்கையின் நிம்மதி என்று ஒன்றை கிடைக்கவே மாட்டேன் என்று இதுபோல நிம்மதி இல்லாமல் எத்தனை காலங்கள் தான் வாழ்ந்துவிட முடியும் என்று எண்ணிதான் அங்கே அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, நீ அவரிடத்தில் பேசுகின்ற போது அவர் மனதில் என்ன உணர்வுகள் இருக்கிறது என்பதையும் பேசுவதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்பதை நான் நினைப்பதையும் தாம் வாயில் சொன்னால்தானே அவர்களுக்கு எண்ணங்கள் என்னவென்று மற்றவர்களுக்கு புரியும். நமக்கு அதை பேசுவதற்கான வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றால் நம்மால் எப்படி நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியும் என்று மனதிற்குள் ஏக்கமும் அவரிடத்தில் இருக்கின்றதல்லவா? தனக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை, சரியான மதிப்பு மற்றவர்கள் முன்னிலையில் கிடைக்கவில்லை என்ற வருத்தமும் இருக்கின்றது. நீ பேசுகின்ற போது என்ன பேசுகின்றோம், யாரை பற்றி பேசுகின்றோம், யார் முன்னால் பேசுகிறோம் என்று எதையும் சிந்திக்காமல் பேசும்போது அது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை எல்லாம் கொடுத்திருக்கின்றது. இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், இருந்தாலும் மறுபுறத்தில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? அப்பனே, நான் எதையெல்லாம் பிரச்சனைகள் என்று ஒதுக்கி இருக்கின்றனோ, நான் ஒதுக்கிவிட்டு வந்த பிரச்சனைகள் அதன் பிறகுதான் அத்தனை கஷ்டங்களும் நமக்கு திரும்ப வந்திருக்கின்றது. அவர்கள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்று எனக்கு புரிந்தாலும், பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் என்னால் ஒரு சிறு விஷயங்களை தவிர்க்க முடியவில்லை. கோபமே வரக்கூடாது என்று உன் அப்பன் உன்னிடத்தில் அறிவுறுத்தவில்லை. இனி தேவையற்ற கோபம் உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டதல்லவா? இனியாவது இந்த கோபம் எல்லாம் தூர விலகி வைத்துவிட்டு எப்போதுமே புன் சிரிப்போடு இருக்க பழக வேண்டும். உன் வாழ்க்கை உனக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுத் தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் நீ அனுபவிக்காமல் நீ இப்போது இந்த வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்ன செய்ய போகின்றாய்? என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருப்பதில் உனக்கு வருத்தம் இருக்கின்றதோ இல்லையோ, ஆனால் உன் அப்பன் எனக்கு நிச்சயமாக மிகுந்த மனவேதனையாகத்தான் இருக்கின்றது. இனிமேல் என் குழந்தை, உன்னுடைய கோபத்தை எல்லாம் நீ தூரே எறிந்துவிட்டு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும். நீ நல்லபடியாக திருத்தி வாழும்போது உன்னுடைய நல்ல நிலைக்கு திரும்பி உன்னை உச்சத்தில் கொண்டு வைக்கும் என்பது நினைவில் வைத்துக்கொள். நீ கோபத்தை குறைத்து கொள்ளும் போது நீ செய்த தவறு என்ன என்பதையும் நீயாகவே உணர்ந்து கொள்வாய். உனக்கு அதற்கான சந்தர்ப்பங்களை இந்த அப்பன் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். என் செல்லமே, கோபம் உன் கண்ணை மறைக்கும் போது நீ என்ன செய்கிறாய் என்பதை நீ அறியாமலேயே செய்து கொண்டிருக்கின்றாய். இதனால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுகிறது, யார் என்ன பாதிப்பினை அடைந்துவிட கஷ்டப்படுகிறார் என்பதையெல்லாம் நீ அறியாமல் நீ உன்னுடைய வேலையை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இனியும் நீ இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்யாமல் உன்னுடைய கோபங்களை எல்லாம் மூட்டை எட்டி தூர எறிந்துவிடு.
நிம்மதியாக இருக்க வேண்டும் அல்லவா? என் செல்லமே, இனி உன்னை நம்பி இருப்பவர்களுக்கும் உன்னுடைய உண்மையான அன்பினை நீ நிச்சயமாக வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த கருப்பண்ணசாமி நான் ஆசைப்படுகின்றேன். என் குழந்தை, இவற்றையெல்லாம் நீ சந்திக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி தவிர்த்து கொண்டிருக்கின்ற நபர்கள் எத்தனையோ பேர் என்பதையும் நீ சற்று சிந்தித்து பார்த்தாயா? ஏனென்றால் உன்னுடைய அன்பு அத்தைய புனிதமானதல்லவா? நீ அத்தைய அன்பு கொண்ட பிள்ளையானால் அதனால் என் குழந்தை, உன்னுடைய அன்பினை எதிர்பார்ப்பவர்களுக்கு நீ உண்மையான அன்பினை காட்டினால் உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் உனக்கு சந்தோஷமாக பூத்து குலுங்குகின்ற நந்தவனமாக மாறும் என்பதை என் குழந்தை நீ ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நீ நமக்கெல்லாம் கோபம் மட்டும்தானே வருகின்றது. நாம் எங்கே அன்பை செலுத்தப் போகிறோம் என்று அதையே பற்றி யோசித்துக் கொண்டிருக்காதே. ஏனென்றால் மாற்றங்கள் இல்லாத உலகத்தில் மனிதர்களே இல்லை. உன்னிடத்திலே இந்த சிறிய மாற்றம் வரும்போது உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார். உன்னுடைய கோபத்தை தவிர்த்து விட்டு நீ எப்போது பேசி பழகும் போது உனக்கான உண்மையான நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பார்கள். உண்மையானவராக உன்னை சுற்றி எல்லோரும் இருக்கும் போது உனக்கு எப்படி கஷ்டங்கள் வந்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஏனென்றால் உண்மையாக இருக்கும் நபர்களை இந்த கருப்பன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாமலே நீ நேர்மையாக இருக்கின்றாய், ஆனால் உண்மையாக இருக்கின்றாய். அதனால் தான் கோபம் வருகிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஆனாலும் உன்னுடைய கோபத்தினால் யாரும் காயப்பட்டு விடக்கூடாது. யாரிடத்திலானாலும் உன்னுடைய கோபத்தினால் புரிய வைக்க வேண்டுமோ அதை தான் நீ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எப்படி பேச வேண்டுமோ அதை தான் பேசி உணர்த்த வேண்டும். நீ யார் மீது அதிக கோபம் கொண்டாயோ அவை மீது உண்மையாகவே அதிக அன்பு வைத்திருக்கின்ற அந்த அன்பினை தான் நீ முதலில் வெளியே கொண்டு வர முயற்சியும் செய்ய வேண்டும். இந்த கோபம் உன்னை விட்டு தானாகவே ஓடிவிடும் என்பதை நீ அதன் பிறகு புரிந்து கொள்வாய் அல்லவா? உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் வந்து போகின்ற புதிய மாற்றம், புதிய திருப்பம் உன்னை இந்த கோபத்தை விட்டு தூர விலகி வைக்கத்தான் போகின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த கோபம் உனக்கு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் இருக்காது. நீ யாரை காயப்படுத்துகிறாயோ, யாரை கஷ்டப்படுத்துகிறாயோ என்பதை கூட தெரியாமல் உன்னுடைய வார்த்தைகள் தானாகவே வந்து விழுந்து விடுகின்றது. உன்னால் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் நீ தடுமாறி போகின்றாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, இனி ஒருபோதும் வருந்தாதே. நீ எப்போதும் உன் மனதில் இதை நினைத்து கொண்டே இருந்தாயோ, இனி எதற்கான சூழ்நிலையெல்லாம் நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன். உனக்கான முன்கோபமானது சற்று நிதானித்திருக்கும். அப்படி இருக்கும்போது நீ பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருந்து தவறாக யாரையும் பேசிவிட மாட்டாய் என்பதை நீ உணர்ந்து கொள். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நான் எந்த ஒரு கோபத்தையும் சீர்படுத்தி தருவேன். உன் வாழ்க்கையில் உன்னிடம் இருக்கின்ற இந்த கோபத்தை எல்லாம் நான் கூடிய விரைவில் தூக்கி எறிந்து விடுகின்றேன். என் குழந்தையே, இந்த அப்பனுக்கு நீ முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பாயானால் உன் வாழ்க்கை இன்னும் சில நாட்களிலேயே நல்ல நிலைக்கு வந்துவிடும். ஏனி இந்த சந்தோஷம் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டாம்? என் செல்லமே, இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தும் உன்னுடைய முன்கோபத்தை தவிர்க்க முடியாமல் போகும்போது இந்த அப்பனை நீ முழுமையாக மனதார நினைத்து கொண்டால் இந்த அப்பன் உன்னுடைய வாய்க்கு நிச்சயமாக வாய்ப்பூட்டு போட்டு உன்னுடைய முன்கோபத்தை நான் தவிர்த்து விடுவேன். என்னுடைய தங்க பிள்ளைக்கு நல்லதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ செய்தே ஆக வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும்.
உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடந்து முடிந்த போதுதான் நீ சந்தோஷமான வாழ்க்கையை மன நிறைவோடு வாழப்போகின்றாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த அப்பன் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன். நீ என்றும் நம்பிக்கையோடு உன்னுடைய செயல்களில் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் செல்லமே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய முன்கோபத்தை தவிர்க்க முடியாமல் போகும்போது இந்த அப்பனை நீ முழுமையாக முழு மனதார நினைத்து கொண்டால் இந்த அப்பன் உன்னுடைய வாய்க்கு பூட்டு போட்டு விடுவேன். என்னுடைய தங்க பிள்ளைக்கு நல்லதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ செய்தே ஆக வேண்டும் என்றுதான் உன் கருப்பண்ண சாமி நான் சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கை மன நிறைவோடு வாழப்போகின்றாய் என்பதை புரிந்து கொள். உனக்காக இந்த அப்பன் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன். நீ என்றும் நம்பிக்கையோடு உன்னுடைய செயல்களில் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் என் குழந்தைக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும்.